இந்த வேதம் ஒரு நூலகமாகும். 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுல அரசியல்வாதியாகிய மோசையின் வார்த்தைகள் இருக்கிறது, அரசனாக ஆட்சி செய்த சாலமோனுடைய வார்த்தைகள் இருக்குது, யூத ரபியாக இருந்த பவுலின் வார்த்தைகள் இருக்கிறது, ராணுவ தளபதியாக இருந்த யோசுவாவின் வார்த்தைகள் இருக்கு, இசை ஞானி பாடலாசிரியராக இருந்த தாவீதின் வார்த்தைகள் இருக்கு, ஆடு மாடுகளை மேய்த்த ஆமோஸின் வார்த்தைகள் இருக்கு, மீன் பிடித்த பேதுருவின் வார்த்தைகள் இருக்கிறது, மருத்துவரான லூக்காவின் வார்த்தைகள் இருக்கிறது, வரி வசூலிக்கிற டாக்ஸ் கலெக்டரான மத்தேயின் வார்த்தைகள் இருக்கு. வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்ட வேலை செஞ்சவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் எழுதினாலும் கருத்து வேற்றுமை இல்லவே இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாரு, அரசியல்வாதிங்க மீன் பிடிக்கிறவங்க இவனையும் அவனையும் எழுத விட்டா அவன் ஒரு மாதிரி எழுதும், இவன் ஒரு மாதிரி. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இவைகள் கருத்து வேற்றுமை இல்லாம இருக்கிறது என்ன காண்பிக்கிறது என்றால், இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். இதன் ஆசிரியர் ஒருவரே, அவர் பரிசுத்த தேவனே.